இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள்? இந்த கேள்வி எழுகிற இடத்தில் மாற்றத்திற்கான சிந்தனை விழிப்புணர்வு. நீங்கள் யார்? பெரிய சோழ பரம்பரையா சொத்த வித்து எங்களுக்கு இலவசம் கொடுக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுமா நீ விழிப்புணர்வு. படிக்க போகிற போது தங்கைக்கு மாதத்திற்கு 1000 3 ஆண்டுகள் படித்து முடித்து விட்டால் 1000 ரூபாய் வராது. அப்ப என்ன செய்யலாம்? அவளுக்கு படிப்புக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை உறுதி செய்வதுதான் நல்ல ஆட்சி முறை. அந்த ஆட்சியை உருவாக்கத்தான் இவ்வளவு பேரும் நாங்கள் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்பதை புரிகிறது. ஒரு கேள்விதான், ஆண்டுக்கு சாராயம் வித்து டாஸ்மாக் வியாபாரம் 50,000 கோடி, 1,50,000 கோடி. இது பால் பொருளாதாரம், இது சாராய பொருளாதாரம். இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எந்த பக்கம் நிற்பது? 1,50,000 கோடி பால். பால் வளத்துறை இருக்கிறது, கால்நடைத்துறை இருக்கிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர், பால்வளத்துறைக்கு அமைச்சர். பால் இருக்கிற வளமைக்கு கால்நடைத்துறைக்கு அமைச்சர். கால்நடை எங்கே? இந்த கேள்வி எழுமானால் அது விழிப்புணர்வு, அது மாற்றத்திற்கான முதல் படி. உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவிலிருந்து. உனக்கு எங்கிருந்து கை வருகிறது? ஆந்திராவிலிருந்து. எங்கிருந்து கை வருகிறது? ராஜஸ்தானிலிருந்து. ஏன் நீ ஆடு வளர்க்கவில்லை, மாடு வளர்க்கவில்லை? ஏன் வளர்க்கவில்லை? அதை நடமாடும் வாய்ப்பகம் என்கிறார், மொபைல் பேங்க் என்கிறார். ஒரு ஆடு என்றால் 50,000. அதை வங்கியிலே நிலையான வைப்பு தொகையை போட்டிருக்கிறார் ஒரு ஆடு. இந்த கேள்விகள் எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு. 1000 ரூபாய் பெண்களுக்கு திமுக, அதிமுக வந்தால் 2000. பெண்களுக்கு இலவச பேருந்து. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. இலவசமாக ஒரு பேருந்தை ஓட்டுகிறது ஒரு அரசு. 1,00,000 கோடி இந்த பேருந்துக்கு போக்குவரத்து துறையில இழப்பு இருக்குது, கடன் இருக்குது. 1,00,000 கோடி கடனை எடுத்துக்கொண்டு இலவசமாக பேருந்து ஓட்டுவோம் என்று சொல்கிற ஒரு அரசா தரிசா என்பதை அறிவிச்சவங்க. இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் இலவசம், ஆனால் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சம்பளம் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து வரும்? இதுக்கு எரிபொருள் எந்த காசுல நிரப்புவ? புதிய பேருந்து எங்கிருந்து வாங்குவ? இந்த பேருந்து பழுதானால் சீரமைக்க காசு எங்கிருந்து எடுப்ப? எப்படி? சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு. அப்புறம் எப்படி மின்துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேல இழப்பு? எப்படி நட்ட வருது? எப்படி நட்ட வருது? இலவசம் கொடுப்பீர்கள் 10,00,000 கோடி கடன். ஒரு குடும்ப அட்டைக்கு 5,000, ஆனால் அந்த அட்டை 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது. 5,000 வாங்குகிற அம்மா கையிலே 2,00,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்பதை அறிவிச்ச மாதிரி. இதை நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால், விழிப்புணர்வு அடைந்து விட்டால், மாற்றத்திற்கான அரசியல் பிறந்து விட்டது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாத கல்வியை, தரமான கல்வியை, சரியான சமமான கல்வியை ஒரு முதலாளி கொடுத்து விடுவார் என்றால் தனியார் முதலாளியிடத்திலே அரசு தோற்று போகிறதா என்ற கேள்வி உனக்கு எழுமாறு. அது விழிப்புணர்வு. தனியார் முதலாளிதான் அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி, இந்த மருத்துவமனைதான் மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும் என்றால் அரசு என்ன செய்கிறது? அரசு ஒரு முதலாளியிடத்திலே தோற்று போகிறதா? அப்ப தோல்வி அடைந்த அரசா? ஏன் தரமாக கொடுக்க முடியாது? இந்த கேள்வி எழுமானால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். அது மாற்றத்திற்கான அரசியல் தொடக்கம்.